ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சோடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஈகாபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று ஆனந்த ஆரோக்கிய ஐஸ்வர்யம் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். கடந்த சில பல நாட்களாக எங்கே பார்த்தாலும் இது எலெக்ஷன் கேம்பெயின், எங்கே பார்த்தாலும் ரோட் ஷோ, இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், யூடியூப், இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதற்கு ஓட்டு போடுங்க, அதுக்கு ஓட்டு போடுங்க, இவர்களை ஜெயிக்க வைங்கன்னு சொல்லிட்டு நிறைய விதமான இந்த பிரச்சார பரப்புரைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டிருப்பீர்கள். நிச்சயமாக இவ்வளோ பேர் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த வேட்பாளர்களாக அதில் மேன்மைமிக்க ஒரு பதவிக்கு வரக்கூடிய நபர்கள் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக நம்ம ஒரு ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்குறோங்க. கடவுள்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறோம்? சாமி, இந்த நாட்டில் வறுமை நீங்கணும், இந்த நாட்டில் துன்பமே படக்கூடாது, யாரும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக கடவுள் இறைவன் நம்முடைய பிரார்த்தனை எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் வேண்டிய அந்த பிரார்த்தனையின் விளைவுகள் இந்த நாட்டின் கடைக்கோடி மனிதனுக்கும், ஒரு கடைக்கோடியில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கும் இல்லாது இங்கு இருக்க வேண்டும் அப்படின்னா அவரின் கருவிகளாக அவர் நியமிப்பது இந்த ஆட்சியாளர்களைத்தான். நிச்சயமாக இங்கே எது நடந்தாலும் அதற்கு பின்னால் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளின், அந்த எல்லாம் அல்ல அந்த பிரபஞ்ச சக்தியின், எல்லாம் அல்ல அந்த குருவின் அவருடைய அருளும் அருட்கொடையும் வழிகாட்டுதலும் அவரவர்களுடைய பிராரப்த கர்மா எல்லா கர்மாவுக்கும் தகுந்தபடி தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு ஊர் கிடையாது, ஒரு நாடு. அது அந்த காலத்தில் ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை, ஒரு ஏரி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியை வெட்டுறார். அந்த ஏரியை வெட்டிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாம் சேர்ந்து ரொம்ப காலமாக பாடுபட்டு ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு இப்போ தண்ணி வரணும். அதில் அவருக்கு ஆக்சுவலாக தண்ணி விடணுன்ற எண்ணம் அதில் கிடையாது. அதில் தண்ணி வரணும்னோ அது தண்ணியால் நிரம்பணும் அந்த ஏரின்னும் அவருக்கு விருப்பம் கிடையாது. அந்த ஏரியை பால் ஏரியாக இந்த உலகிற்கு நாம் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ராஜாவுடைய ஆசை. இந்த உலகத்தில் யாருமே பண்ணலப்பா. பக்கத்து நாட்டில் அந்த ராஜா பாலினால் நிரப்பப்பட்ட ஏரியை வச்சிருக்காரு. தண்ணி ஏரி கிடையாது, ஏரின்னா தண்ணி தான் இருக்கும் சாதாரணமாக, பாலால் நிரப்பப்பட்ட ஒரு ஏரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவுடைய ஒரு விசித்திரமான ஆசை அரங்கேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆழ்மனதில் எண்ணம் கொண்டு அதை நாட்டு மக்களுக்கும் பறைசாற்றி விட்டார், தண்டோரா போட்டார். நாளை காலையில் 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நாட்டில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கையில் ஒரு செம்பை எடுத்துக்கொண்டு அந்த செம்பு நிறைய பால் கொண்டு அந்த ஏரியில் கொட்ட வேண்டும், நிரப்பணும். எல்லாரும் சேர்ந்து கொட்டினாதானே அந்த ஏரி பால் ஏரியா மாறும் அப்படின்ட்டு அந்த நாடு முழுக்க தண்டோர போடுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. குறிப்பிட்ட நாள் வருது. அதாவது குறிப்பிட்ட நாள்னா அடுத்த நாள் சொல்றாரு, ஒரு டேட் சொல்றாரு, இந்த டேட்ல எடுத்து கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பால் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சோமநாதன் அப்படிங்கிற ஒரு அன்பர் என்ன பண்ணுறாரு, நாங்களா இந்த பால் எடுத்துட்டு போய் நாம் அதில் ஊற்றுறது, சும்மா வேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ராஜா என்னமோ பால் ஏரியா, இந்த ஏரியா இதெல்லாம் தண்ணி ஏரியே நிலைக்க மாட்டேங்குது, இதில் பால் ஏரி கட்டுறாரு இந்த ராஜா, என்னத்த பண்ணுறது, இதெல்லாம் தலையெழுத்து இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு. சரி விடு, நம்ம அதில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பாலுக்கு பதில் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பால் எடுத்துகிட்டு போனால் தானே பணம் செலவு. தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோ பெரிய பால் ஏரியில் ஒரே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா என்னடா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோமநாதன் திட்டம் போட்டார். அவருடைய சொம்பு நிறையா பாலுக்கு பதில் தண்ணீர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வருது, எல்லாம் போகிறாங்க, எல்லாம் வரிசையில் நிற்கிறார்கள். அது உடனே எட்டி பார்க்க முடியாது, வெளியிலிருந்தே ஊற்றணும். எல்லாரும் ஊற்றிட்டு வந்துடுறாங்க. அன்று மாலை அரசருக்கு ஒரே பயங்கர சந்தோஷம். பால் ஏரியினுடைய கனவு நிறைவாயிடுச்சு, நம்ம நினைவாயிட்டு வருது. நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் வரிசையாக போயிட்டு அந்த பாலை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதோ முடிய போகுது இந்த வரிசைன்னு சொல்லிட்டு மந்திரி சொல்கிறார். சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று மாலை 6 மணிக்கு போகிறாருங்க. போனால் அந்த வரிசையில் நின்று எல்லாம் போயிட்டு பால்லாம் ஊற்றி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ராஜா அந்த மண் திட்டுகளில் மீது ஏறி அந்த ஏரியை பார்க்கிறார். பார்த்தா மொத்தமே தண்ணி தான் இருக்கு. அதாவது யாருமே பால் ஊற்றலை,
எல்லாருமே சோமநாதன் போன்றே சிந்தித்து நாம ஏன்டா பால் ஊற்றணும், நாம ஒரு சொம்பு ஊற்றலைன்னா தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே தண்ணீரை ஊற்றி வந்திருக்கிறார்கள், பால் ஊற்ற தவறிவிட்டார்கள். இந்த கதை என்ன உணர்த்துதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வாக்கு, நாளை நீங்கள் செலுத்தவிருக்கக்கூடிய அந்த ஓட்டு, அது உரிமை கிடையாதுங்க, அது உங்களுடைய கடமை, நம்முடைய கடமை. நான் முதல்ல ஒரு கதை சொன்ன பாருங்க. கடவுள் ஒரு ஒரு வாஸ்டா ஒரு பிளாஸ்டா எல்லாருக்கும் போயிட்டு ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு அதிகாரத்தில் இருப்பவருடைய கையொப்பம் தான் அதை நிறைவேற்றும். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவருடைய கையொப்பம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அந்த அதிகாரத்திற்கு வருபவர் மக்களால் தேர்ந்தெடுப்பக்கூடிய அவர்களுக்கு பிடித்த நபராக இருக்க வேண்டும். ஸோ அது இறைவனுடைய அருளால் நடத்தப்பட்டு எல்லாருடைய வேண்டுதலும் எல்லாருடைய அந்த இச்சை அந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆசை இருக்கு இல்லையா, எல்லாரும் என் விட்டு இருக்கணும்னு சொல்றேன்ல, அது அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் அமரக்கூடியவர்கள் தான், அவங்களால தான் அது சாத்தியம். அதனால அந்த ஓட்டு, அந்த வாக்கு அப்படிங்கிறது அது உங்களுடைய உரிமை மட்டும் கிடையாது, அது உங்களுடைய கடமை. நிச்சயமா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தவறாமல் அலட்சிய போக்கா இருக்காம எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்று அதை உங்களுடைய வாக்கை செலுத்திட்டு வாங்க. நீங்கள் கண்டிப்பாக செலுத்திடுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வயதானவங்க, முடியாதவங்க அப்படின்னு இருந்தால் கூட அவர்களை அழைத்து சென்று, நம்ம வீட்டில் இருப்பவர்கள் அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு உண்டான இந்த ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். ஒரு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தனி மனிதனுடைய அது வேண்டுதல், விருப்பம். இந்த ஜனநாயகத்திற்காக நாம் சென்று ஓட்டு போடுவது, வாக்களிப்பது அப்படிங்கிறது இது பொதுவாக பரவலாக எல்லோரும் ஒரு இடத்தில் வர வேண்டும் அப்படிங்கிறது. நான் அந்த முதல் சொன்ன கதையை ஞாபகம் வச்சுங்க. இறைவனுடைய அருள், பகவானுடைய அருள், அவருடைய கருணை பின்னின்று பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இதனை இயக்கி கொண்டிருக்கிறது. அதனை இயக்கப்படும் பொழுது இந்தந்த காலகட்டத்தில் இது நடைபெற வேண்டும். மனுஷன் நினைச்சுமா எல்லாமே நாம் சிந்தனை பண்ணி தான் நடக்குது. நம்ம அறிவு பயங்கரமாக பட்டை தீட்டி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ண எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் உங்களை மாதிரி தாத்தாங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைஞ்சு போயிட்டு காஞ்சி போயிருக்கு இந்த உலகம். இன்னைக்கு ஏதோ இந்த உலகம் நமக்கு ஒரு வரிசையை கொடுத்துருக்கு, நில்லுங்கடா கியூலன்னு சொல்லிட்டு நாம் நின்றுட்டு இருக்கோம். நமக்கு இருக்கக்கூடிய சொற்ப வாழ்வில் அவரவர்களுக்கு உண்டான ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு பணி, அவர் குடும்ப கடமைகள் இப்படி நிறைவேற்றிருந்தா கூட பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அவர்களுக்கு உரிய ஒரு லட்சியம், நோக்கம் அதை வச்சு அவர்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இவை எல்லாம் அந்த பகவானின், இறைவனின் ஆணைக்குட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குருராஜர் சாட்டை அப்படின்னா நாம் பம்பரம் தனியாக சுழற்ற முடியாது, வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு வேகமாக உழல வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு சாட்டை வேண்டும். நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ஒரு பட்டம் எவ்வளோ உயரம் பறந்தாலும் கூட நாம் பட்டத்தை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். அது வர்ற எவ்வளோ உயரம் பறகுது பட்டம், இவ்வளோ உயரம் போயிட்டா, சாதாரணமாக கீழே இருந்த பட்டம் இவ்வளோ உயரம் போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பட்டத்தின் கயிறு நுனி பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த பட்டத்தை இயக்குபவனுடைய விரல்களில் இருந்து கொண்டிருக்கும். அந்த விரல்களிலிருந்து அசைவுகளில் இருந்து கொண்டிருக்கும். அந்த விரல்களின் அசைவுகள் அப்படிங்கிறது அதுதான் எல்லாம் வல்ல அந்த இறைவன். நாம் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுடைய திருக்கரங்களில் இருக்கிறது, திரு விரல்களில் இருக்கிறது. பக்தி இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் பெரும்பான்மையாக யாருமே கிடையாது. இல்லை இல்லை என்று சொன்னவர்கள் கூட இன்று மாறி இருக்கிறது என்று சப்தமில்லாமல் சொல்லி அதற்குடைய கடமைகளை செவ்வனே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா. அதனால நாடு சுபிக்ஷம் பெற வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லாமை அப்படிங்கிற நிலைமை மாற வேண்டும். எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், வறுமை ஒழிய வேண்டும். உங்களுக்கு யாருக்கு நாம் ஓட்டிட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இவருக்கு இந்த ஓட்டை நாம் இந்த வாக்கு அளித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு உங்களது வாக்கினை கண்டிப்பாக செலுத்துங்கள். அது உங்களது உரிமை மட்டுமல்ல, அது கடமை. அதனால் நாளைக்கு சென்று வாக்குச்சாவடிக்கு சென்று முதல் வேலையாக உங்களது ஓட்டினை பதிவு செய்யுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். திருமுடி தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா. முகாரவிந்தம்
திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா முகாரவிந்தம்